இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க கசர் கோல்டு அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அப்பா அண்ட் அவரோட பையன் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவரோட பையன் தூங்கணும் அப்படின்ற மாதிரி கதை கேட்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அவரும் ஒரு பேராசை பிடிச்ச கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, காட்டுக்குள்ள மூங்கில் வெட்டி வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேருக்கும் நிறைய வருமானம் கிடைக்கல அப்படின்னாலும் போதிய வருமானம் கிடைச்சி சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மூங்கில வெட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு தங்க புதையல் பாத்தீங்கன்னா கிடைக்கும். இது ராஜா காலத்துல விட்டுட்டு போனது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த புதையல 2 பேரும் பாக்குறாங்க, பயங்கர ஆசை கொள்றாங்க. அண்ட் இப்போ நம்ம ஊருக்குள்ள போனோம் அப்படின்னா எல்லாரும் இதை பார்க்க கூட, இதனால இருட்டின உடனே போலாமா அப்படின்னு மாதிரி 2 பேர்ல ஒருத்தர் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு போக கட் பண்ணி தூரமா இருக்க ஒரு வீட்டுல காமிக்கிறாங்க. ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. அவங்க கிட்ட சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கிட்டு இவர் ரிட்டர்ன் வரும்போது இவரோட நண்பரை காணும். சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது இவரோட நண்பர் பாத்தீங்கன்னா அந்த புதையல இருக்கணும் அப்படின்னு மாதிரி ஆசையில ஒரு பெரிய கல்லால இவரை தாக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல துடிக்க இறந்து போக அந்த ஆசை யாரையுமே விடல. அதுக்கு இவர் ஒன்னும் விதிவிலக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இறந்து போனவர் சாப்பாடு கொண்டு வந்திருப்பார் இல்லையா, அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த சமயம்னு பார்த்து இவர் வாய் முழுக்க ரத்தமா வர ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, சாப்பாடு வாங்கி போன நபர் இருக்கா இல்லையா, அவர் தான் இந்த புதையல் அடையணும் அப்படின்ற மாதிரி விஷம் கலந்து எடுத்துட்டு வந்திருப்பார். சோ இப்ப 2 பேருமே சாப்பிட்டு இறந்து போறாங்க. அந்த புதையல் 2 பேருக்குமே கிடைக்கல. சோ பேராசை அப்படின்றது ரொம்ப கொடூரமானது. அது எந்த எல்லைக்கு வேணா எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு மாதிரி பல வருஷங்கள் கழிச்சு ஒரு ஊர் பகுதியில் இருக்க பீச்சை காமிக்கிறாங்க. அங்க 4-5 பசங்க எல்லாரும் சேர்ந்து கூத்தும் கும்மாளமா இருக்காங்க. ஒரு பெண் கூட ஒரு நபர் தனியா இருக்கும்போது அந்த இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கும். அதுல இருக்க ஒரு பையன் இவங்க பண்றது எல்லாத்தையும் வீடியோ எடுக்க இதை இவங்க பாக்குறாங்க. அவனை அடிச்சு துரத்தி குடிக்க அங்க இந்த ஏரியாக்காரங்க எல்லாம் சுத்தி வளைச்சிடுறாங்க. எங்க ஏரியால வந்து எங்க மேலேயே கை வைக்கிறியாடா அப்படின்னு மாதிரி அந்த நபர்கள் எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு இவங்க எல்லாரையும் கூட்டு போயிடுறாங்க. இதனால அடிவாங்களுக்கு பயங்கரமான கடுப்பு. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல ஒரு பெரிய கட்சி இருக்கும். அந்த கட்சி தலைவரோட பையன் தான் அப்படின்னு மாதிரி அடி வாங்கணும் இருப்பான். அவன் வெளிநாட்டுல படிக்கிறதா இல்ல சொன்னாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி அந்த லோக்கல் ஏரியாக்காரங்க பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப அடி வாங்கினவன் செம்ம காண்டாயிட்ட ஒரு நபருக்கு போன் அடிக்க அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு சண்டை போட்ட பசங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுல இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ முகம் தெரியாத நபர்கள் வீட்டுக்குள்ள இருக்காரா அப்படின்னு வர அந்த 2 பசங்களை வெளியே கூப்பிட்டு ஒரே ஒரு பையன் மட்டும் வெளியே வரான். யார் எதுன்னு கேட்க ஒரு வெடிகுண்டா அவன் மேல தூக்கி போடுறாங்க. அது மட்டும் இல்லாம கூட இருந்து, அதாவது அந்த சண்டையில சம்பந்தப்பட்ட அந்த பையனை கொடூரமா வெட்டி அந்த இடத்துல கொலை பண்ணிட்டு ஊர்ல இருக்க யாரு கணக்கும் படாம தப்பிச்சு போயிடுறாங்க. காட் பண்ண அந்த ஊர்ல நாராயணன் அப்படின்னு மாதிரி ஒரு கட்சி தலைவர் சொன்ன இல்லையா, அவருக்கு இந்த விஷயம் வந்து சேருது. இவரோட பையனை போட்டு சம்மடி அடிக்கிறார். வெளிநாட்டிலே இருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்து பிரச்சனை கொடுக்குற அப்படின்னு மாதிரி அவரை அனுப்பி விட்டுட்டு ஆளுங்க எல்லாத்தையும் செட் பண்ணிருப்பா இல்லையா, அவங்க கிட்ட போறாரு. இதுக்கப்புறம் வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க எங்கேயாவது போய் கொஞ்ச நாள் இருங்கன்னு அனுப்பி விட கட் பண்ணி டிவி நியூஸ் எல்லாத்துலயுமே அந்த 2 பேரை கொடூரமான முறையில தாக்கியிருக்காங்க. இதுக்கு பல பேர் மேல தொடர்பு இருக்கு அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. இந்த நாராயணனும் என் கட்சியை பிடிக்காத சிலர் தான் இந்த மாதிரி வதந்திய பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி பேட்டையெல்லாம் கொடுக்குறாரு. கட் பண்ணி ஆல்பி அப்படின்ற ஒரு நபரையும் அவரோட கேர்ள் ஃபிரெண்டையும் காமிக்கிறாங்க. அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் பாத்தீங்கன்னா துபாயில இருந்து இங்க ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற தங்கங்கள் எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாம கடத்தணும் அப்படின்ற பேர்ல எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆல்பியை சந்திக்கிறாங்க. இதுக்கு மேல இதனால பண்ண முடியல, எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமாடா அப்படின்னு மாதிரி கார்ல ஏறிக்கிட்டு அந்த தங்கங்களை பின்னாடி வைக்கிறாங்க. அண்ட் பேசிக்கிட்டு அங்க இருந்து வேகமா கார்ல போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஃபைசல் அப்படின்ற ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவரோட மனைவி பாத்தீங்கன்னா ஹிந்துவா இருப்பாங்க. கலப்பு திருமணம் பண்ணதால சில சர்டிபிகேட் எல்லாம் தேவைப்படுது. அதுக்கு தன்னோட மனைவியோட ஊருக்கு போகணும் அப்படின்னு மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாரு. அண்ட் கூட பாத்தீங்கன்னா இவரோட நண்பர்கள் எல்லாம் வருவாங்க. இவரை டிராப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க ஒரு பக்கம் கார்ல வந்துகிட்டே இருக்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து எதிரில் ஒரு வண்டி வந்து 2 பேரும் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க. அண்ட் எதிரில் இருக்க வண்டி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆல்பி இருக்கார் இல்லையா, அவருடைய தான். இதனால 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அறிவில்லையாடா அவனுக்கு, இப்படிதான் வருவியா அப்படின்னு மாதிரி ரோட்ல மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆல்பி இந்த ஃபைசல் கூட இருக்க எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அங்க மக்கள் எல்லாருமே கூடி போயிட்டாங்க. பக்கத்துல இருக்க ஆல்பியோட கேர்ள் ஃபிரெண்டும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியாம எதுக்காகடா நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, சண்டையை முதல்ல நிறுத்திடா அப்படின்னு மாதிரி தடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா அந்த சண்டை கொஞ்சம் முடியுது. ஃபைசல ஒரு பக்கம் கார்ல ஏத்தி கூட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஆல்பியோ பாத்தீங்கன்னா தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட கார்ல ஏறிட்டாரு. நீ மாட்டின அப்படின்னா முதல்ல வந்து என்ன தண்டா பிடிப்பாங்க, எதுக்காகடா இந்த மாதிரி கோவப்படுற அப்படின்னு மாதிரி இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் பேசிட்டு போய்கிட்டே இருக்கும்போது திரும்பி பின்னாடி பாக்குறாங்க. இவங்க வச்சிருந்த பைய காணும். பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம வண்டி ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. இல்ல அந்த சண்டை போட்டாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு ஃபுல்லா போய் செக் பண்ணி பாக்குறாங்க.
அங்கேயும் காணோம் அப்படின்றதுதான் தெரிய வருது. இதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அந்த ஆல்பி பாத்தீங்கன்னா மூசா அப்படின்ற ஒரு நபரை கான்டாக்ட் பண்றாரு. இவர்கிட்டதான் பாத்தீங்கன்னா இவர் அந்த தங்கத்தை எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். அவர் இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டுட்டு, அம்மா அந்த வண்டியில எத்தனை பேர் வந்தானுங்க, அவனுக்கு எந்த மாதிரி இருப்பானுங்கடா, நீ ஒன்னும் கவலைப்படாத, பார்டர் தாண்டி இருக்க முடியாது அப்படின்னு மாதிரி ஆளுங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு இவர் கூட சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி தேடிக்கிட்டே இருக்கும் போதுதான் ஊர்ல இருக்க எல்லா பகுதிகளும் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்காங்க. இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் இவர் பக்கத்துல தான் இருப்பாங்க இல்லையா, ஒரு பார் பக்கமா போறாங்க. அந்த காரை பாத்துட்டுறாங்க. இந்த கார் தானே அது, நம்ம கூட சண்டை போட்டு போன கார் அதோ இருக்குன்னு சொல்ல எல்லா ஆளுங்களும் அந்த பாருக்குள்ள போய் அந்த நபர்கள் எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆல்பியோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கரெக்டா ஸ்பாட் பண்ணிடுறாங்க. இவங்க தான் அந்த கார்ல வந்தாங்க அப்படின்னு மாதிரி ஒரு கும்பல். அந்த கும்பல போய் அங்க இருக்கிற எல்லா ரவுடிங்களும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேக் எங்கடான்னு ஒருத்தரையா புடிச்சு விசாரிச்சுக்கிட்டே இருக்க, ஒன்னும் தெரியல. ஆனா அப்பதான் நீ போன்ல 5 பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு மாதிரி சொன்ன இல்லையா ஆல்பி, ஆனா இங்க 4 பேர் தான்டா இருக்காங்க, இன்னொருத்தன் எங்கடான்னு கேட்க ஆல்பிக்கு அப்பதான் ஞாபகம் வருது, ஆமா 5 பேர் தானே, உங்க கூட இருந்த இன்னொருத்தன் எங்கடான்னு கேட்க இவங்க ஃபைசலான்னு கேக்குறாங்க. ஆமான்னு தலையாட்டினதும் அவரை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி அந்த ஃபைசலை காமிக்கிறாங்க. தன்னோட மனைவி படிச்ச ஸ்கூலுக்கு போய் சர்டிபிகேட் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பார் இல்லையா. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா லாக்டவுன் போட்டிருப்பாங்க. முஸ்லீம்காரங்களுக்கும் இந்துக்கும் சண்டை அப்படின்ற பேர்ல. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாரு. அங்க வேற ஒரு பேரை சொல்லி அந்த ஹோட்டல்காரருக்கு நிறைய பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து ரூமுக்குள்ள போய் தன்னோட ஒளிச்சு வச்சிருந்த ஒரு பேக் எடுக்கிறாரு. அதுக்குள்ளதான் அதை காணாம போனதா சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த தங்கங்கள்லாம் இருக்க ஆரம்பிக்குது. அந்த தங்கங்கள் எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல ஃபைசலோட வீட்டுக்கும் அந்த மூசாவோட ஆளுங்க எல்லாரும் போய் உன் புருஷன் எங்க போனா ஒழுங்க மருதியா எங்க கிட்ட எடுத்த பொருளை திருப்பி கொடுத்துட சொல்லுன்னு மிரட்டிட்டு போக இவங்க கான்டாக்ட் பண்ணி பாக்குறாங்க. அவைலபிள் இல்ல. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே பாத்தீங்கன்னா வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்றாரு. எடுத்த உடனே என்ன பண்ணீங்க நீங்க, நம்ம வீட்டுக்கு நிறைய ஆளுகளா வந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி இவங்களோட குழந்தைக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம இருக்கும், அந்த பிரச்சனைகளையும் சொல்றாங்க. இவரும் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஊர்ல நான் மட்டும் தான் ஃபைசல் இருக்குன்னா வேற யாராவது தேடி வந்திருப்பாங்க, ஒரு 2 நாளுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண. இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த தங்கங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாத்துக்கிட்டே இருக்கும்போது கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. இவரும் யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி பயந்து போய் பொறுமையா திறக்க அங்க இருக்கிறது அந்த ஆல்பி தான். அவரை பார்த்தது பயந்து ஓடுவாருன்னு பாக்க அப்பதான் ஒரு ட்விஸ்ட் நமக்கு வைக்கிறாங்க. இந்த ஆல்பியும் இந்த ஃபைசலும் சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய திருட்டு வேலைகளை சந்திச்சிருப்பாங்க. ஆல்பி உள்ள வந்ததும் அவர் கூட நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ட் கொண்டு வந்த இந்த தங்கத்தை விற்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஃபைசல் இருக்காரு இல்லையா, அவருக்கு சில கெட்டப் எல்லாத்தையும் போட்டு ஒரு சேட்டு கடையில அனுப்பிச்சு விடுறாங்க. அவரும் சில பாஸ்வேர்டு எல்லாத்தையும் சொல்ல தனியா கூட்டு போய் அந்த தங்க நகைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கான்னு கேட்க அவங்க உஷாராயிடுறாங்க. நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க போல, அங்கிருந்து ஓடி போடிடா ஃபைசல் அப்படின்ற மாதிரி சொல்ல உயிரை கையில புடிச்சிட்டு ஓடி போயிட்டாரு. இவங்களுக்கு இந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அண்ட் இந்த விஷயம் பாத்தீங்கன்னா மூசாக்கு போக ஆரம்பிக்குது. ஏன்னா அவரும் இந்த தொழில தான் இருக்காரு இல்லையா, எங்க எது நடந்தாலும் இவர்கிட்ட போகும். அவன் கூட இருக்கவன் யாரு என்னன்னு தெரியல, ஆனா நீங்க தேடிக்கிட்டு வந்து அந்த சரக்கோட வந்தான்னு சொல்ல எங்க போனாங்க எந்த சைடு போனாங்க அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் கேட்டுக்கிறாரு. கட் பண்ணா ஆல்பியும் ஃபைசலையும் காமிக்கிறாங்க. இந்த ஏரியா நமக்கு செட் ஆகாது, அந்த மூசாக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம மங்களூர் போயிடுவோம், அங்க ஒரு பார்ட்டி இருக்கு, அவங்க கிட்ட கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்போம்னு கிளம்ப. அதே சமயத்துல ஒரு போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்ல இருக்க மாட்டாரு, சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பாரு. அந்த ஆபீசரை பாத்தீங்கன்னா நாராயணன் அப்படின்ற மாதிரி கட்சி தலைவர் இருந்தா இல்லையா, அவர் கூப்பிட்டாரு. மூசா நம்ம கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஒப்படைச்சிருக்காரு, அது 2.5 கோடினாரு. அப்பவே தெரியும் அதுக்கும் மேலதான் இருக்கும். ஏன்னா அவர் வாய இப்ப என்ன பண்றேன்னு வையா, அந்த பசங்களையோ அந்த பொருளையோ கண்டுபிடிச்சிரு, உனக்கார வேலையை நான் வாங்கி தரேன்னு சொல்ல இவர் அந்த பசங்களை தேடி களத்துல இறங்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா இந்த தங்கத்தை கொண்டு போய்கிட்டு இருக்க அந்த 2 பேரையும் காமிக்கிறாங்க. பார்டர் தாண்டணும் அப்படின்றது பெரிய விஷயம். ஏன்னா பார்டர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மூசாவோட ஆளுங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால என்ன பண்ணுதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கும் போது போலீஸாவே மாறு வேஷம் போட்டு யாருக்கும் தெரியாம சந்தேகம் வராம கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி மங்களூர்ல இருக்க ஒரு சப்ளையரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஆல்பி போக ஆரம்பிக்கிறாரு. மாறு வேஷங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அந்த தங்கத்தை போய் கொடுக்குறாரு. அவரும் நல்லா இருக்கே, இன்னும் நிறைய இருக்கான்னு கேட்க அதெல்லாம் இருக்கு, முதல்ல இந்த ப்ராஜெக்ட முடிப்போமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு அந்த தங்கத்தை அங்க கொடுத்துட்டு போக இது மங்களூர் பார்ட்டிக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. அவனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சில ஆளுங்களோட அனுப்பி வைக்கிறாரு. கட் பண்ணி இங்க ஆல்பிக்காக காத்துக்கிட்டு இருக்க ஃபைசல காமிக்கிறாங்க. ஆல்பி வேகமா வந்து பணம் கிடைச்சிருச்சான்னு சொல்ல அது கூடவே அந்த மங்களூர் பார்ட்டியோட ஆளுங்களும் வராங்க. இதனால அங்க இருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வண்டி எடுத்துட்டு வேகமா போய்கிட்டே இருக்க பின்னாடி அவங்களும் தோத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஒரு பயங்கரமான சேஸ்க்கு அப்புறமா அவங்க அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த மங்களூர் பார்ட்டியும் பாத்தீங்கன்னா மூசா கான்டாக்ட்லயும் அந்த நாராயணன் கான்டாக்ட்லயும் இருப்பாரு. அவங்களுக்கு போன் பண்ணி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆனா வந்துட்டு போனது வேற ஒரு ஆள் அப்படின்னு மாதிரி இருக்கும். இவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க வேற யாரா இருக்கும் அப்படின்னு மாதிரி. அந்த சமயத்துல தான் மூசா அந்த ஆல்பியோட போட்டோ அமைச்சு இவன் வந்தானா பாருன்னு செக் பண்ண சொல்ல அந்த நபர் இவன் தான் வந்தான்னு சொல்லி தீர்த்து முடிச்சிட்டுறாரு. இதை கேட்டதும் அங்க இருக்க எல்லாரும் ஷாக்கு. கூட்டு வேலை பார்த்து இவ்வளவு வேலைகளை பண்ணிருக்கானுங்களா அப்படின்னு மாதிரி
மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆல்பி இருக்கா இல்லையா, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ண அவங்க பயங்கரமா திட்டுறாங்க. இவ்வளவு பெரிய வேலையை பண்ணிருக்க, என்கிட்ட சொல்லவே இல்லை. எத்தனை பேர் உன்னை வந்து தேடிட்டு போயிருக்கானுங்க தெரியுமா, நான் என்னமோ அக்யூஸ்ட் மாதிரி என்ன பாக்குறானுங்கடான்னு சொல்லி போலம்ப, இவன் நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும், முதல் வேலையா நீ அங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல இவங்க போனை வச்ச கையோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து இவங்களை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி மூசாவோட ஆளுங்க வந்துடுறாங்க. அந்த தங்கத்தை தூக்கிட்டு போனா விட்டுருவோமா, ஒழுங்கு மாதிரியே உண்மையை சொல்லிடியே அப்படின்ற மாதிரி இவங்களை அடிச்சு புடிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க ஓடி போய் இவங்க வளர்த்து வச்சிருக்க நாய் எல்லாத்தையும் திறந்து விட இதை பார்த்ததும் அடியாளங்க பயந்து ஓடி போயிடுறாங்க. இவங்களும் அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. கட் பண்ணா அந்த போலீஸ் ஆபீசர் முத கொண்டு மூசா நாராயணன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த தங்கம் கிடைச்சாக்கணும், அதுக்காக எந்த எல்லைக்கு வேணா போவோம் அப்படின்ற மாதிரி ஆல்பி முத கொண்டு ஃபைசல் எல்லாரோட சொந்தமா இருக்க எல்லாரும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்த லீடுமே கிடைக்கிற மாதிரி தெரியல. இன்னொரு பக்கம் ஆல்பி ஃபைசல் ரெண்டு பேருமே மும்பையில இருக்க ஒரு சேட்டு கிட்ட தங்கத்தை விற்கணும் அப்படின்ற மாதிரி டீல் பேசுறாங்க. அந்த சேட்டு பாத்தீங்கன்னா இங்க மூசாவோட ஆளுங்க தான் சுத்தி இருக்காங்க. இப்ப நீங்க வர்றது சாதாரண விஷயம் கிடையாது, அதனால கோவால கொஞ்ச நாள் இருங்க, அதுக்கப்புறமா நான் எப்போ வரணும்னு சொல்றேன்னு போனை கட் பண்ண இந்த ஆல்பி பாத்தீங்கன்னா எப்பயுமே கோவாக்கு தான் வருவார். அதனால இங்க கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு கோவால. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு மூசா இருக்கா இல்லையா, அவருக்கு ஃபிரோஸ் அப்படின்ற ஒரு நபர் துபாயில இருந்து போன் பண்றாரு. அந்த நபர் தான் பாத்தீங்கன்னா இங்க சரக்கு அமைச்சிருப்பாரு. அதுக்குள்ளதான் ஆல்பி பூந்து தூக்கிட்டு இருப்பாரு. அந்த சரக்கு எப்படியாவது கைகளுக்கு வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபிரோஸ் துடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோவால இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் தனிமையில சுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு கேங்கோட நட்பு இவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனா அந்த கேங்கு கூட கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பழகிட்டே இருக்கும்போது அந்த கேங்ல ஒரு பணக்காரர் இருக்காரு, அவருக்கு நிறைய நகை கடைகள்லாம் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஆல்பி எதுவும் பேசாம அமைதியா இருக்காரு. அவங்க கூட கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் ஃபைசலும் பாத்தீங்கன்னா இவர் கூட அதாவது ஆல்பி கூட ஏதாவது சுத்திக்கிட்டே இருந்திருப்பாரு. ஆல்பிக்கு கல்யாணம் குழந்தை அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. ஆனா இவருக்கு இருக்கு இல்லையா, இவரோட மனைவிக்கு போன் பண்ணி டெய்லி அப்டேட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க பயங்கரமா கதறாங்க, யார் யாரோ வராங்க உன்னை தேடிட்டு இருக்காங்க, நம்ம குழந்தையும் உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கு அப்படின்னு மாதிரிலாம் புலம்ப இவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. முதல் வேலையா ஆல்பி கிட்ட போய் இது எதுவுமே எனக்கு வேணாம் முடிச்சுக்கலாமடான்னு கேட்க ஆல்பி இதுக்கு சம்மதிக்கதா தெரியல, எத்தனை நாள் தான் நீ இதே மாதிரி இருப்ப, உன்னோட வளர்ச்சிக்காக தானே நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன், நான் இது தனியா பண்ணிருக்கலாம்ல, ஒரு எதுக்காக கூப்பிட்டேன்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஆல்பி ஃபைசலோட அப்பா சாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல காரணமா இருப்பாரு. அது என்ன விதம் அப்படின்னா துபாயில இருக்க ஃபீரோஸ் தான் இந்தியாவுக்கு தங்கங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி முன்னாடி சரியா அந்த தங்கத்தை இவங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபைசலோட அப்பா பாத்தீங்கன்னா துபாயில இருந்து இங்க வந்திருப்பாரு. துபாயில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு திரும்பி வர முடியாத நிலைமையில இருந்திருப்பாரு. அப்பதான் மூசா டிக்கெட்டை போட்டு இங்க வர வச்சிருப்பாரு. அதுக்கு இவர் கொடுக்குற பதில் என்ன அப்படின்னா இவங்க கொடுக்குற தங்கத்தை இங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அந்த தங்கத்தை பாத்தீங்கன்னா நம்ம ஆல்பி கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவர் வயசானவர் தான் இல்லையா, வேற ஏதோ ஒரு நபர் கிட்ட தவறா கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. இதனால அந்த நகை கிடைக்காம நீங்க எங்கேயுமே நகர முடியாது அப்படின்ற மாதிரி இவரை போட்டு மிரட்டு ஆல்பியை போட்டு மிரட்டுறாங்க. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, அந்த ஆளு வேற யாருக்கிட்டயோ கொடுத்தா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மூசாவோட ஆளுங்களோட சேர்ந்து இந்த வயசான நபரை தேட ஆரம்பிக்கிறாங்க. இவர் 80 லட்சத்துக்கு மேல இருக்கும், அதை பார்த்து நான் எப்படி கொடுப்பனும் அப்படின்ற மாதிரி தண்டவாளத்துல தலையை வச்சு இறந்து போறாரு. இது உண்மைதானா, அவர் உண்மையிலே இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி ஃபிரோஸ் அப்படின்னு நபர் இருக்கா இல்லையா, அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும்ன்ற மாதிரி இந்த ஆல்பியோட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிருப்பாரு. ஆனா அந்த சமயத்துல ஃபைசல் இருக்கிறத பார்த்து அந்த ஃபிரோஸ் முத கொண்டு அவரோட ஆளுங்க ஓடி போயிடுறாங்க. ஃபைசல் கிட்ட ஆல்பி மட்டும் பாத்தீங்கன்னா மாட்டிக்கினாரு. உன்னோட அப்பா சாவுக்கு இவன் தாண்டா காரணம் அங்க இருக்க எல்லாரும் சொல்ல போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதுக்கப்புறமா தான் அந்த நபரோட குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. மூசா கிட்ட இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி சேர்ந்திருப்பாரு. ஆனா அதே சமயத்துல ஃபிரோஸ் அதாவது துபாயில இருந்து நகைகளை இங்க அனுப்புறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கும். இவராலதான் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு அந்த நபரையும் இழந்தாரு இல்லையா, அண்ட் இவர் நகையை கை வச்சதா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபைசல் கூட சேர்ந்துட்டு தான் இவ்வளவு பெரிய பிளான போட்டிருப்பாரு. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. சண்டை போட்டவங்க நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க. அங்க தேடி இங்க தேடி ஒரு வழியா அவங்க கோவால தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்க போய் பாக்குற எல்லா இடங்கள்லயும் போட்டோ காமிச்சு இவங்கள பாத்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு. அது மூலமா அவங்க இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடுது. ஃபைசல் ஆல்பியோ எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நான் உங்களை உயிரோட விட்டுடுறேன், என் சரித்திரத்துல நீங்க உயிர் பொழைச்சதா இருக்கட்டும், அந்த பேக் மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போக முடியுமான்னு கேட்க இவங்களுக்கு மனசு வரல. பேக் தானே வேணும், இதை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் கூட பயங்கரமா சண்டையை போட்டுட்டு அவரை பயங்கரமா காயப்படுத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க பேக்கோட. அந்த தப்பிச்சு ஓடி போன இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கோவால ஒரு ஃப்ரெண்டு கூட்டம் இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல ஒரு பணக்கார நபர் இருக்காரு. அவரோட அப்பா ஜுவல்லரி கடை வச்சிருக்காரு. அவங்க கிட்ட போய் நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லி இந்த நகையை அவரோட அப்பா மூலமா வித்து தர முடியுமான்னு கேட்க அவங்களோட நைட்டா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, வாங்க என் கூட
கூட அப்படின்ற மாதிரி கார்ல ஏத்திக்கிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த தங்கம் கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி மூசா பாத்தீங்கன்னா இதுக்கு அனுப்புனார்லயே ஆளுங்க தேட சொல்லி அவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. சோத்தை குறைச்சிட்டு அவங்கள தேடுற வழியை பாருங்கடான்னு அனுப்பி விட்டுறாரு. அப்படியே கட் பண்ணி இங்க அந்த தங்கத்தை விற்கணும் அப்படின்ற மாதிரி புது நண்பர்கள் கூட வந்திருக்காங்க இல்லையா. அந்த நண்பர்கள் கூட உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுல இருக்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரூடா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காகடா என்ன தொட்ட, எதுக்கு என்ன தள்ளி விட்ட அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் ஆல்பிக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா நாங்களே நிறைய பிரச்சனை இருக்கோம், கொஞ்சம் அமைதியா இருக்க முடியுமான்னு கேட்க இவர் என்னடா நீ என்கிட்ட எப்படி பேசுவியா, உடனெல்லாம் விட்டது தப்புடா அப்படின்ற மாதிரி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல யாருன்னே தெரியாத ஒரு கேங் பாத்தீங்கன்னா இவங்களோட ரூமுக்குள்ள போந்து அங்க இருக்க எல்லாரும் சர மாதிரியா போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க கையில இருக்க ஆயுதங்கள் எடுத்து அவங்கள வெட்டி வீசணும் அப்படின்ற மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுல அங்க இருக்க எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி போயிட்டாங்க. சண்டை மூட்டி விட்டு ரூடா பேசிக்கிட்டே இருந்தா இல்லையா அந்த நபரை தவிர கட் பண்ணா அந்த நாராயணன் இருக்காரு இல்லையா அவருக்கு பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் போன் பண்றாரு. நான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ராக் பண்ணி போய்கிட்டே இருக்கேன். அவங்க இங்க ஏதோ பெரிய சண்டை போட்டு போயிருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுக்க நாராயணன் கடுப்பாயிட்டு நீ பண்ண வழியும் போதும்பா, நீ எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லி அனுப்பிவிட. ஆனா இவர் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சாகணும்ன்ற மாதிரியா கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் அந்த குரூப்போட தப்பிச்ச ஃபைசலையும் ஆல்பியும் காமிக்கிறாங்க. இங்க எங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கு, அங்க போயிடுவோம், இதுக்குள்ள யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா காட்டுக்கு நடுவுல இருக்கு ஒரு பால் அடைஞ்ச பில்டிங் குள்ள கூட்டு போறாங்க. அந்த சமயம்னு பார்த்து வேகமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அங்க ஒரு ஃபயர் கேம்ப் மாதிரி ஒன்னு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் தீ மூட்டிக்கிட்டே இருக்கு. மழை ஓவரா பெஞ்சுக்கிட்டே இருக்க காரணத்தால அங்க இருக்க விறகுகள் பாத்தீங்கன்னா பத்தாம போயிடுது. இதனால அங்க இருக்க பைசலும் நீங்க இங்கே இருங்க, நான் போய் கீழே இருக்கு இல்லையா அந்த வீடு, அந்த வீட்டுல ஏதாவது கிரோசின் இருக்கான்னு கேட்டு வரேன்னு போக உள்ள போறாரு. அந்த வீட்டு கதவை தட்டி கொஞ்சோண்டு கிரோசின் கிடைக்குமான்னு கேட்க அவங்களும் எடுத்துட்டு வரேன்னு உள்ள போறாங்க. அந்த சமயம் பார்த்து டிவியில ஒரு நியூஸ் போக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு 2 பேரு நாராயணனோட ஆளுங்க வெட்டி வீசினாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஆளுங்க, அதாவது வெட்டின அந்த ஆளுங்க வேற யாரும் கிடையாது. இப்போ இந்த ஃபைசல் கூடயும் ஆல்பி கூடயும் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த கேங். அது ஒரு நபர் ரூடா பேசிக்கிட்டு இருந்தாரு, அவரை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு மாதிரி முகம் தெரியாத ஒரு கேங் வந்தாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். அதுவும் அந்த பசங்களை வெட்டினதுக்காக பழி வாங்கணும்னு வந்த கேங் தான். இவங்க ஒரு நபரை விட்டு வந்திருப்பாங்களே, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு மாதிரி தகவல் இருக்கு. சோ இவங்க கூட இருக்கிறவங்க நம்மளை விட மோசமானவங்க. இப்ப இவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா அந்த தங்கத்தை எடுத்துட்டு போகத்தான் நம்மள உயிரோட வச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி எல்லாம் புரிய வருது. அப்படியே அமைதியா போய் யாருக்கும் தெரியாம ஆல்பியை கூப்பிடுறாரு. நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம அவங்க கையால சாகிறதை விட முந்திக்கிறது தான் நல்லது அப்படின்னு மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பணும்னு பார்க்க அந்த சமயம் பார்த்து சுத்து போடுறாங்க. என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்டா எப்படி, உங்ககிட்ட தான் அது பொருள் இருக்கு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எப்பவோ தெரியும், இருந்தாலும் உங்களை கொண்டு எடுத்துட்டு போனாதான் பணம் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டோம், இதுக்கு மேல முடியாது, ஏன்னா உங்களுக்கு தான் உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கூட சண்டை போடலான்னு போக இவங்க தான் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. ஆனா அவங்கள விட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம மாட்டிப்போம், இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொட்டுற மழையில ஒரு பெரிய பள்ளம் தோன்றாங்க. இறந்து போனா எல்லாரையும் ஒரு மூட்டை கட்டி அந்த பள்ளத்துக்குள்ள போட்டு புதைச்சிடுறாங்க. அது புதைச்சதுக்கு அப்புறமா தான் ரியலைஸ் பண்றாங்க இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும். இதனால உட்காந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இவங்க இருந்த வீட்டுக்கு கீழே கெரோசின் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடு இருந்தது இல்லையா அந்த வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல இருக்க ஒரு குட்டி பையன் ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி அந்த இவங்க இருந்த இடத்துக்கு கீழே ஒரு குட்டி வீடு இருந்தது, கெரோசின் வாங்க போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா அந்த வீட்டை காமிக்கிறாங்க. காலையில விடிஞ்ச உடனே சம்பவங்கள் நடந்த வீட்டுல இருந்து ஒரு பெரிய பாட்டு சத்தம் கேக்குது. அங்க இருக்க குட்டி பையனை ஓடி போய் என்னன்னு பார்க்க அங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், அதை எடுத்துட்டு ஓடி போறான். அந்த ஸ்பீக்கரை உங்க அப்பா பாக்குறாரு, ஃபுல்லா ரத்தமா இருக்கும், எங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு கேட்க கைய காமிக்கிறான். இந்த சீன் இதோட கட் ஆகுது. அந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு படுத்துக்கிட்டு இருக்க ஆல்பியும் ஃபைசலையும் நமக்கு காமிக்கிறாங்க. 2 பேரும் படுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வண்டி வர சத்தம் கேக்குது. ஓடி போய் ஒளிஞ்சுக்க அந்த இடத்துக்கு வந்தது அந்த போலீஸ் ஆபீசர் தான். இவங்களை பிடிக்கணும் அண்ட் சுட்டு கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி துப்பாக்கியோட தான் வந்திருப்பாரு. இவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அங்க இருந்து ஓடணும் ட்ரை பண்ண ஒரு கட்டத்துல ஃபைசலால முடியல. டேய் ஓடுனவர்லயே போதுண்டா, எனக்கு இந்த தங்கமும் வேணாம் இதுல வர பணமும் வேணாம், நான் கொஞ்சம் சம்பாதிச்சாலும் நிம்மதியா தான்டா இருந்தேன், என் பொண்ணை நான் உடனடியா பார்த்தாகணும், நீ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போடான்னு சொல்ல ஆல்பி மறுக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இல்லையா, இதனால நான் இந்த விஷயத்த பாக்குறேன்டா, உன் பொண்ணுக்கு இந்த பணம் தேவையில்ல எடுத்துட்டு போ இந்த மாதிரி ஃபைசலை அனுப்பி விட்டு இவர் மேல வந்து அந்த போலீஸ்காரர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறார். ஆனா அதே சமயத்துல இங்க இருக்கிற ஃபைசலுக்கும் பாத்தீங்கன்னா விட்டு போக மனசு இல்ல, போலீஸ்காரர் கூட சேர்ந்து இவரும் சண்டை போட ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்துல போலீஸ்க்கு பயங்கரமா ஈடு கொடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்க அந்த தங்கம் இருக்கிற பேக்கை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபைசல் முன் வராரு. எல்லா பிரச்சனையும் இதனால தானே, இந்த தங்கத்தை நீயே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி பேக்கை தூக்கி போட அந்த சமயம் பார்த்து அந்த போலீஸ்காரர் பேக்கை வாங்கிக்கிட்டு ஃபைசலை அந்த இடத்துல சுட்டு கொலை பண்ணிட்டாரு. இதை பார்த்து ஆல்பி பாத்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டான், என் நண்பனையே கொலை பண்ணிட்டியாடா அப்படின்ற மாதிரி அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த பை இவரோட கைக்கு வருது. இவர் அங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு ட்ரை பண்ணும்போது இவரையே சுட்டு தள்ளிட்டு அந்த மலை மேலதான் இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும். பொத்துன்னு கீழே
விழ பை ஒரு பக்கம் விழுந்திருந்து இவர் ஒரு பக்கம் போய் பாறையில மோதிக்கிறாரு. இது எல்லா விஷயங்களும் மேல இருந்து போலீஸ்காரர் பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு இப்போ டியூட்டில இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வராங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த குட்டி பையனோட அப்பா பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்துருப்பா இல்லையா, போலீஸ்க்கு போன் அடிச்சிருப்பாரு. இதனால இவரை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ஃபைசலோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பார்சல் ரிசீவ் ஆகுது. அதுக்குள்ள இருக்கிறது ஒரு தங்க கட்டி. இத ஃபைசல் பாத்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா தன்னோட மனைவிக்கு குழந்தைய காப்பாத்த பணம் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்ல இந்த சம்பவத்தை பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க இதை எடுத்து பார்க்க கணவரை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. ஆனா அப்படியே கற்பான அந்த பாறை மேல இருந்து விழுந்து ஆல்பிய காமிக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா இறந்திருக்க மாட்டாரு, உயிருக்கு போராடுற நிலைமையில தான் இருந்திருப்பாரு. கண்ணை திறக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே சில விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த மூசாவை பாத்தீங்கன்னா தங்க நகை கடத்துற வழக்குல பாத்தீங்கன்னா கைது பண்ணிட்டாங்க. நாராயணனையும் தன் பையனுக்காக 2 கொலைகள்ல ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி இதுக்கு காரணமான எல்லாருமே ஆல்பியா அவரோட கேர்ள் ஃபிரெண்டும் பாத்தீங்கன்னா கொலை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. சோ பேராசை அப்படின்றது யாரையுமே விடாது, எல்லாரையுமே ஆட்டி படுக்கதான் செய்யும் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.